நேற்று பண்ண தேங்காய் பண்ணுக்கு அவ்வளோ பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் அவசரமாக பண்ணேன்னா அதனால தான் வந்து என்னால் ரெசிபியே எடுக்க முடியல. ஆனால் இவ்வளோ பேர் கேட்டதுனால இன்றைக்கி மறுபடியும் ஒருக்கா பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3/4 கப்பு வெது வெதுப்பான பாலில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். அது நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் 2 கப்பு மைதா, ஒரு பிஞ்சு சால்ட்டு, இந்த ஈஸ்ட்டோட மிக்ஸு எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. அது ஓரளவு எல்லாம் கலந்து பிசைஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், அப்படி இல்லைன்னா வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் அதையும் போட்டு நல்லா பிசையணும். நீங்கள் வந்து பிசைய தான் பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் அந்த ஸ்டாண்ட் மிக்சர்லேயே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் கிட்ட பிசைய விட்டுட்டேன். சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து எந்த விதமான கீறலுமே இருக்கக்கூடாது. அப்போ வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 45 நிமிஷத்தில் அது நல்லா ரைஸ் ஆகிருக்கும். நான் முன்னாடியே வந்து ஒரு பேனில் நல்லா பட்டரை ஃபுல்லாக தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ரைஸ் ஆன டோவை எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நல்லா அதை தேய்ச்சதை வந்து அந்த பேனில் வச்சுட்டு மறுபடியும் ஒருக்கா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னொருக்கா ஒரு 45 நிமிஷம் வந்து அது அப்படியே இருக்கட்டும். அது நல்லா ரைஸ் ஆனதுக்கப்புறம் மில்க் வாஷ் கொடுத்துருங்க மேலே ஃபுல்லாக. நான் அவனை முன்னாடியே 350 ஃபாரன்ஹைட் அப்படி இல்லைன்னா 180 செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. 25 நிமிஷம் ஆச்சு எங்கள் அவனில். நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரௌன் கலரில் வந்தோடனே நீங்கள் வந்து பண்ணை வெளியே எடுத்துடலாம். ஸோ நான் வந்து அவனில் வச்சுட்டு இப்போ வந்து பட்டர் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு 200 கிராம் பட்டர், 150 கிராம் பவுடர் பண்ண சுகர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும், பட்டர் க்ரீம் ரெடி ஆயிரும். இப்போ பண்ணுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னு மேலே வந்து நல்லா பட்டரை மேலே தடவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை 4 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் சென்டரில் கட் பண்ணி நான் வந்து இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டர் க்ரீம் போட்டு மறுபடியும் ஒரு டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். அதுதான் தேங்காய் பன்னு. ரெண்டுமே ஒரே சேம் ரெசிபி தான். நேற்று தானே பண்ணோம் நம்ம தேங்காய் பன்னு, அதனால் இன்றைக்கி வேறு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இது பண்ணியிருந்தேன். ட்ரஸ்ட் மீ, இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய பேக்கிங் கிளாஸை சொல்லி கொடுத்த ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருளாக என்ன அப்படின்ட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்லேயுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.